நாம இந்த வீடியோல பேசிக் கம்ப்யூட்டரை பத்தி பார்க்க போறோம். கம்ப்யூட்டர் எப்படி ஒர்க் பண்றது அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாது. அது இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்குங்க. ஒவ்வொரு வீடியோவை நீங்க கண்டினியூஸா பார்த்துட்டே இருங்க. அப்பதான் உங்களுக்கு நல்லா கிளியரா புரியும். நீங்களும் கம்ப்யூட்டரை நல்லா ஒர்க் பண்ணலாம். இப்ப நம்ம கம்ப்யூட்டரை ஆன் பண்ணியாச்சு. ஆன் பண்ணிட்டு உள்ள லாகின் பண்ணிட்டோம். ஒரு சில கம்ப்யூட்டர்ல பாஸ்வேர்டு இருக்கும். கம்ப்யூட்டர் ஆர் லேப்டாப் இதை ஒன்று எடுத்துக்கலாம். பாஸ்வேர்டு இருக்கும். பாஸ்வேர்டு கொடுத்துட்டு லாகின் பண்ணிட்டு வருவீங்க. வந்துட்ட பிறகு இங்க தெரியுதுதான் டெஸ்க்டாப் அப்படின்னு சொல்லுவோம். இது ஃபுல்லா டெஸ்க்டாப். இங்க இருக்கிறது எல்லாமே ஐகான். இது எல்லாமே ஐகான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கீழே இருக்கிறது இந்த ஃபுல்லா இருக்கிறது டாஸ்க் பார் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறமா இந்த சைட்ல நோட்டிபிகேஷன் ஏரியா. இந்த இடத்துல டேட், டைம் இதெல்லாம் இருக்கும். நம்மளுக்கு நோட்டிபிகேஷன் ஏதாவது சாஃப்ட்வேர் ரன் ஆயிட்டு இருந்துச்சுன்னா இந்த இடத்துல அது காமிக்கும். இந்த இடத்துல என்னென்ன சாஃப்ட்வேர் ரன் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இந்த இடத்துலயும் நம்ம எந்தெந்த அப்ளிகேஷன் ஓபன் பண்ணிருக்கோமோ அதெல்லாம் இந்த இடத்துல இருக்கும். நம்ம கம்ப்யூட்டரை பத்திய பேசிக் இன்ஃபர்மேஷனை பார்ப்போம். அதாவது நம்ம கம்ப்யூட்டர்ல எவ்வளவு ரேம் இருக்கு, என்ன ஓஎஸ் இது, என்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்றத பாக்குறது. திஸ் பிசி இது விண்டோஸ் 10, அதனால திஸ் பிசின்னு இருக்கு. இது ஒரு சில வெர்ஷன்ல விண்டோஸ் 8, விண்டோஸ் 7 இதெல்லாம் டிஃபரெண்டா இருக்கும். கம்ப்யூட்டர் அப்படின்னு இருக்கும். ரைட் கிளிக் பண்ணுங்க, ப்ராப்பர்ட்டிஸ் கிளிக் பண்ணுங்க. இதுல இருக்க பாருங்க நம்மளோட ஓஎஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்ன வெர்ஷன், விண்டோஸ் 10. அப்புறம் சிஸ்டம் பத்திய இன்ஃபர்மேஷன், எவ்வளவு ரேம் இருக்கு, ப்ராசஸரோட ஸ்பீட் என்ன, இது எல்லாமே இதுல மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதே போல விண்டோஸ் ஆக்டிவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. விண்டோஸ் இஸ் ஆக்டிவேட்டட். ஆக்டிவேட்டட்னு இருந்துச்சுன்னா நம்ம ஓஎஸ் ஒரிஜினல் வெர்ஷன் அர்த்தம். நெட்ல ஆக்டிவேட் பண்ணியாச்சு அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம ஸ்டார்ட் இங்க இருக்கு பாருங்க, இதான் ஸ்டார்ட் பட்டன். இதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஸ்டார்ட் மெனு வரும். இது ஒவ்வொரு வெர்ஷனுக்கும், அதாவது ஒவ்வொரு ஓஎஸ்க்கும் டிஃப்ரெண்ட் ஆகும். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நோட் பேட் ஓபன் பண்ண போறோம். நோட் பேட் எங்க இருக்குன்னா விண்டோஸ் ஆக்சசரிஸ். இது ஃபுல்லா ஆல்பாபெட்டிக் ஆர்டர்ல தான் இருக்கும். அதனால விண்டோஸ் அப்படின்றதுக்கு வரணும்னா கீழே தான் நீங்க ஆகணும். விண்டோஸ் ஆக்சசரிஸ், அப்புறம் நோட் பேடை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே நோட் பேட் ஓபன் ஆகும். நோட் பேட் அப்படின்றது ஜஸ்ட் ஒரு ரஃப் நோட் போல தான். நம்ம என்ன வேணுமோ அதை டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் லைன் வரணும் அப்படின்னா என்டர் கீ பிரஸ் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்கா அடுத்த லைன் வந்துடும். டைப் பண்ணிட்டு நீங்க சேவ் பண்றத ஃபைல்ல போயிட்டு சேவ் பண்ணிக்கலாம். ஃபைல், சேவ் கிளிக் பண்ணலாம். பாருங்க, சேவ் பண்றதுக்கு முன்னாடி நான் இன்னும் ஒரு சில ஆப்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு சொல்றேன். இப்போ ஒரு சிலர் தப்பா டைப் பண்ணிட்டீங்க, டெலீட் பண்ணணும். இப்போ அது எப்படி நம்ம ரிமூவ் பண்றதுன்னு பார்ப்போம். கர்சர் பிளிங்க் ஆயிட்டு இருக்குல்ல, இதுதான் கர்சர்னு சொல்லுவோம். பிளிங்க் ஆயிட்டு இருக்குது கர்சர். எந்த இடத்துல கர்சர் இருக்கோ அங்கதான் நம்ம டைப் பண்ற லெட்டர் அந்த இடத்துக்கு வரும். இப்ப கர்சர் எந்த இடத்துல இருக்குன்னு பாத்துக்கோங்க. இப்ப சிக்கும் டிக்கும் நடுவுல இருக்கு. அதாவது ரைட் சைட்ல டி இருக்கு, லெஃப்ட் சைட்ல சி இருக்கு. இப்ப கீபோர்ட்ல பேக் ஸ்பேஸ் பிரஸ் பண்றேன் அப்படின்னா சி ரிமூவ் ஆகும். டெலிட் கீ பிரஸ் பண்ணா டி ரிமூவ் ஆகும். அதாவது பேக் ஸ்பேஸ் யூஸ் பண்ணா கர்சருக்கு லெஃப்ட் சைட்ல இருக்கிற லெட்டரை ரிமூவ் பண்ணும். டெலிட் கீ பிரஸ் பண்ணா கர்சருக்கு ரைட் சைட்ல இருக்கிறத ரிமூவ் பண்ணிடும். அதே போல ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் நம்மளுக்கு கேப்ஸ்ல வரணும், மொத்தம் ஸ்மால்ல வரணும் அப்படின்னா ஷிஃப்ட் கீ பிரஸ் பண்ணிக்கிட்டு எந்த லெட்டரை நீங்க கேப்ஸ்ல எடுத்துட்டு வரணுமோ அதை பிரஸ் பண்ணுங்க, வந்துடும். அதே போல கேப்ஸ் லாக்னு ஒரு கீ இருக்கு. நார்மலா சிஸ்டம் ஆன் பண்ணிட்டு நீங்க டைப் பண்ணும்போது நார்மலா ஸ்மால்ல தான் இருக்கும். நீங்க கேப்ஸ்ல எடுத்துட்டு வரணும்னா மறுபடியும் கேப்ஸ் லாக் ஒரு தடவை பிரஸ் பண்ணுங்க. லைட் எரியும். லைட் எரிஞ்ச பிறகு நீங்க டைப் பண்றது எல்லாமே கேப்ஸ்ல தான் வரும். மறுபடியும் கேப்ஸ் லாக் ஆஃப் பண்ணிட்டு நீங்க டைப் பண்ணீங்கன்னா ஸ்மால்ல தான் வரும். அதே போல ஷிஃப்ட் கீ வேற எதுக்கு யூஸ் ஆகுது? இப்ப ஸ்மால் லெட்டர்ல இருக்கும்போது கேப்ஸ்ல மாத்தலாம், கேப்ஸ்ல இருக்கும்போது ஸ்மால்ல மாத்தலாம். ஷிஃப்ட் கீ பிரஸ் பண்ணி பண்ணும்போது. அது மட்டும் இல்லாம ஒரு சில கீஸ் எல்லாம் இருக்கு. அதுல 2 லெட்டர் இருக்கும். இப்ப எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இப்ப 5 அப்படின்ற ஒரு கீ இருக்கு. அதை நான் பிரஸ் பண்ணும்போது 5ன்னு வரும். ஷிஃப்ட் கீ பிரஸ் பண்ணிட்டு பிரஸ் பண்ணும்போது பர்சன்டேஜ் வரும். அதாவது அந்த கீல 2 லெட்டர் இருக்கும். மேல ஒண்ணு கீழே ஒண்ணு. நார்மலா நம்ம பிரஸ் பண்ணும்போது கீழே இருக்கிற லெட்டர் வந்துடும். மேல இருக்கிறது வரணும் அப்படின்னா அந்த கீழே இருக்கிற மேல இருக்கிற லெட்டர் வரணும் அப்படின்னா ஷிஃப்ட் கீயை பிரஸ் பண்ணிக்கிட்டு அதை பிரஸ் பண்ணா போதும். பிரஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பிரஸ் பண்ணணும். அதை கரெக்டா பிராக்டிஸ் பண்ணிட்டு பாருங்க, அப்பதான் உங்களுக்கு கரெக்டா வரும். ஒரு சிலர் ஷிஃப்ட் கீ பிரஸ் பண்ணிட்டு அங்க கிட்ட அந்த கீ பிரஸ் பண்ணும்போது கையை எடுத்துருவீங்க ஷிஃப்ட்ல இருந்து. இப்ப நான் அது மாதிரி தான் பண்ற பாருங்க. எடுத்துட்டேன், 5 தான் வந்திருக்கு. இப்ப கரெக்டா ஷிஃப்ட் கீயை பிரஸ் பண்ணிட்டு பண்ணுங்க, கரெக்டா உங்களுக்கு பர்சன்டேஜ் வரும். ஓகே, இப்ப நான் எப்படி சேவ் பண்றதுன்னு சொல்றேன். ஃபைல்ல போயிட்டு சேவ் இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு எங்க சேவ் பண்ண போறீங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். நீங்க சேவ் பண்ண போறது டாக்குமெண்ட்ஸ்ல சேவ் பண்ண போறீங்க அப்படின்னா டாக்குமெண்ட்ஸ் இங்க லெஃப்ட் சைட்ல இருக்கு பாருங்க, டாக்குமெண்ட்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டு ஃபைலுக்கு ஒரு நேமை நீங்க கொடுத்துருங்க. நான் ஏபிசி அப்படின்னு கொடுக்குறேன். ஃபைல் டைப் .txt டெக்ஸ்ட் ஃபைலா சேவ் ஆகும். சேவ். நீங்க என்ன பண்ணுங்க, இதே போல ஓபன் பண்ணிட்டு புக்ல இருக்கிற லெட்டர்ஸ், புக்ல இருக்கிற வேர்ட்ஸ் டைப் பண்ணுங்க. டைப் பண்ணிட்டு சேவ் பண்ணுங்க. இது போல எத்தனை ஃபைல் வேணா நீங்க ஓபன் பண்ணி டைப் பண்ணி சேவ் பண்ணலாம்.
ஃபைலில் போயிட்டு நியூ கொடுத்தா நம்ம லாஸ்ட்டாக சேஞ்ச் பண்ண அதுக்கு சேவ் எஸ்ஆர் நோன்னு கேட்குது. எஸ் கொடுத்தீங்கன்னா அது சேவ் ஆகிடும். அந்த ஃபைல் க்ளோஸ் ஆகிட்டு வேறு ஃபைல் நியூ ஃபைல் வந்துடும். இதுலேயும் நீங்கள் டைப் பண்ணி சேவ் பண்ணலாம். அது எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு பார்ப்போம். போயிட்டு திஸ் பிசியை ஓப்பன் பண்ணிக்கங்க. மை கம்ப்யூட்டர். இது ஓப்பன் பண்ணுறதுல 3 மெத்தட் கூட இருக்குது. நம்ம எப்படி ஓப்பன் பண்ணுறது பார்க்கலாம். மவுஸ் எடுத்துகிட்டு போயிட்டு இது கர்சரை கரெக்டாக அங்கே எடுத்துகிட்டு போயிட்டு வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பனை வந்து லெஃப்ட் கிளிக் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகிடும். இது ஒரு மெத்தட். இதுலேயும் ஓப்பன் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா டபுள் கிளிக் பண்ணலாம். அங்கே போயிட்டு டபுள் கிளிக் அப்படின்றது டபுள் கிளிக் 2 தடவை கிளிக் பண்ணுறது. லெஃப்ட் கிளிக்கை 2 தடவை கிளிக் பண்ணுறதா டபுள் கிளிக் அப்படின்னு சொல்லுவோம். அப்படியே ஓப்பன் ஆகும். அப்படி இல்லைன்னா ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிவிட்டு அது செலக்ட் ஆகிருக்கும். பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் செலக்ட் ஆன மாதிரி இருக்கும். இப்போ கீபோர்டில் என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா செலக்ட் ஆகும். 3 மெத்தட் இருக்குது. இது போல தான் எந்த ஒரு அப்ளிகேஷனும் சரி ஓப்பன் பண்ணுறதுக்கு இந்த 3 மெத்தட் தான் யூஸ் பண்ணுவோம். நோட் பேட் ஃபைலாக இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். நம்ம சேவ் பண்ணும்போது லொக்கேஷன் பார்த்துப்போம். எந்த லொக்கேஷனில் சேவ் பண்ணுறோம் அப்படின்னா நான் டாக்குமெண்ட்ஸில் சேவ் பண்ணேன். டாக்குமெண்ட் இங்கே இருக்கும், இந்த இடத்துலையும் இருக்கும், அப்படின்னா இந்த சைடாக இருக்கும். ரெண்டுக்குமே சேம் தான். இந்த இடத்துல ஷார்ட்கட் இங்கே கொடுத்துருக்கேன், இங்கே கொடுத்துருக்காங்க. இதை போய் கிளிக் பண்ணும்போது டபுள் கிளிக் பண்ணணும். டபுள் கிளிக் பண்ணால் ஓப்பன் ஆகும். இதை போய் கிளிக் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணால் போதும். ஏன்னா இந்த கர்சர் சேஞ்ச் ஆகுது பாருங்க. அண்ட் சிங்கிள் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிங்கன்னா சிங்கிள் கிளிக் பண்ணாத போதும் ஓப்பன் ஆகும். இல்லை நம்ம சேவ் பண்ண ஃபைல் வந்து ஏபிசி இதுதான் டைப் பண்ணி வச்சுருக்கு. இதில் தேவையில்லை அப்படின்னா நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணுறதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். டெலிட் பேக்ஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ நான் காப்பி பேஸ்ட்டை பற்றி சொல்லி தரேன். காப்பி பேஸ்ட் அப்படின்றது ஒரு லெட்டர் இல்லை ஒரு வேர்டு, ஒரு லைன் மொத்தமாக கூட நம்ம என்ன பண்ணலாம், காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டு செலக்ட் பண்ணணும். காப்பி பண்ணுறதுக்கு செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணுறதுக்கு மவுஸ் மூலமாகவும் பண்ணலாம், கீபோர்டு மூலமாக பண்ணலாம். இப்போ நான் மவுஸ் மூலமாக பண்ணுறேன். ஸ்டார்டிங்கில் கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே ட்ராக் பண்ணுறேன். கிளிக் அண்ட் ட்ராக் அப்படின்றது லெஃப்ட் கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே மவுஸ்லேருந்து விரலை எடுக்காமல் அப்படியே மூவ் பண்ணணும். எது வரைக்கும் நம்ம செலக்ட் பண்ண போகிறோமோ அது வரைக்கும் மவுஸை மூவ் பண்ணணும். ஓகே, இப்போ நான் அந்த ஃபர்ஸ்ட் லைன் செலக்ட் பண்ணிட்டேன். காப்பி பண்ணுறதுக்கு ஷார்ட்கட் கீயும் இருக்குது, மவுஸ் மூலமாகவும் பண்ணலாம். மவுஸ் மூலமாக பண்ணுறோம் அப்படின்றது ரைட் கிளிக் பண்ணிவிட்டு காப்பி. இப்போ இந்த லைன் வந்து காப்பி ஆகிடுச்சு. அடுத்தது பேஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா வேறு இடத்துல தான் நம்ம பேஸ்ட் பண்ணலாம். ஏதாவது ஒரு இடத்துல இந்த பேஜுக்கு பேஸ்ட் பண்ணலாம், இந்த ஃபைலில் பேஸ்ட் பண்ணலாம், இல்லை வேறு ஃபைலில் கூட பேஸ்ட் பண்ணலாம். இப்போ நான் இதிலே பண்ணுறேன். ஜஸ்ட் என்டர் கொடுத்துட்டே வந்துட்டு இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணுறேன். இங்கேயே வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், ரைட் கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் கொடுக்குறதால பேஸ்ட் ஆகும். இது மறுபடியும் வரும். அந்த கிளிப் போர்டில் இருக்கும். கிளிப் போர்டுன்றது டெம்பரரியாக காப்பி பண்ணி வச்சுருப்போம். மறுபடியும் நம்ம பேஸ்ட் கொடுத்தாலும் சேம் அதே தான் பேஸ்ட் ஆகிட்டே வரும். இப்போ ஷார்ட்கட் கீ சொல்லியிருந்தேன்ல, ஷார்ட்கட் கீ என்ன அப்படின்னா Ctrl+V அதை ப்ரெஸ் பண்ணாலும் பேஸ்ட் ஆகும். Ctrl+V அப்படின்றது கீபோர்டில் இருக்கிற அந்த கண்ட்ரோல் கீ. CTRL அப்படின்னு ஒரு கீ இருக்கும். +V +Vனா ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க, 3 கீயும் ப்ரெஸ் பண்ணுறாங்க. Ctrl+V அப்படி இல்லை, கண்ட்ரோல் அழுத்திக்கிட்டே வியை ப்ரெஸ் பண்ணணும். இதுதான் கண்ட்ரோல். இது வந்து எதுக்கான ஷார்ட்கட் கீ, பேஸ்ட்டுக்கான ஷார்ட்கட் கீ. சரி, அப்போ காப்பிக்கும் ஒரு ஷார்ட்கட் கீ இருக்கும்ல, அதுக்கு Ctrl+C. இப்போ மறுபடியும் நான் வேற லைன் காப்பி பண்ணுறேன். செலக்ட் பண்ணியாச்சு. செலக்ட் பண்ணிட்டு Ctrl+C ப்ரெஸ் பண்ணுறேன். அடுத்தது வேற லைன் வர இந்த இடத்துல வந்து Ctrl+C. செலக்ட் பண்ணுறதுக்கு மவுஸ் மூலமாக சொல்லியிருந்தேன். இன்னொரு மெத்தட் இருக்கு, கீபோர்ட் மூலமாக. இப்போ லாஸ்ட் இங்கே கர்சர் இந்த இடத்துல இருக்கு. ஃப்ரண்ட்ல செலக்ட் பண்ண போகிறது, இங்கேருந்து ஃப்ரண்ட் வரைக்கும் போக போகிறோம். ஷிஃப்ட் கீயை ப்ரெஸ் பண்ணிட்டு லெஃப்ட் ஏரோ ப்ரெஸ் பண்ணிட்டே வாங்க. ஒவ்வொரு லெட்டராக செலக்ட் ஆகிட்டே வரும். நம்மளுக்கு தேவையான அளவு வந்த பிறகு ஸ்டாப் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுங்க, காப்பி Ctrl+C கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எங்கே தேவையோ அங்கே போய் பேஸ்ட் கொடுக்கும். இப்போ அடுத்து கட்டுன்னு ஒன்று இருக்கு. கட்டுனா இங்கே இருக்கிறது இன்னொரு இடத்துல மூவ் பண்ணுறது. காப்பி அப்படின்னும் பொழுது இங்கேயும் இருக்கும், அடுத்த லைன்லேயும் இருக்கும். ஆனால் கட் பண்ணிட்டேன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம மூவ் பண்ணுறோம். இப்போ நான் கட் பண்ணிட்டேன், அங்கே வந்து எடுத்தாச்சு. எடுத்துட்டு இந்த இடத்துல வைக்கிறோம். காப்பி அப்படின்னா ஜெராக்ஸ் காப்பி போல ஒரிஜினலும் இருக்கும், டூப்ளிகேட்டும் இருக்கும். கட் அப்படின்றது மூவ் பண்ணுறது, இங்கேருந்து எடுத்து அங்கே வைக்கிறதுன்னு அர்த்தம். ஓகே, இப்போ வந்து கர்சரை எப்படி மூவ் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். கர்சர் லிங்க் ஆகிட்டு இருக்கு. கர்சர் நம்ம கர்சர் தெரியும் எங்கே இருக்கோ அங்கே தான் நம்ம டைப் பண்ணுறது வரும். கர்சரை மூவ் பண்ணோம்னா ஏரோ கீஸ் யூஸ் பண்ணி மூவ் பண்ணுவோம். ரைட் ஏரோ, லெஃப்ட் ஏரோ, டவுன் ஏரோ, இது போல ப்ரெஸ் பண்ணிட்டு வரும். ஒருவேளை இந்த லைன்ல இருக்கு, இங்கிருந்து இந்த எண்டுக்கு போகணும், அதாவது இந்த இடத்துக்கு எண்டு. இப்போ லைன் வந்து பக்கத்துல இருக்கிறதுனால ஓகே, இப்போ ஒரு லைன் ரொம்ப பெருசா இருக்கு, எண்டுக்கு போகணும் அப்படின்னா எண்டு கீ, கீபோர்ட்ல எண்டு கீ இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணணும். எண்டு கீ ப்ரெஸ் பண்ண உடனே எண்ட்ல வந்துடும். அதே போல ஃப்ரண்ட்ல வரணும் அப்படின்னா ஹோம் கீ ப்ரெஸ் பண்ணா ஃப்ரண்ட்ல வரும். கர்சர் எங்க இருந்தாலும் சரி அந்த லைனோட கரண்ட் லைனோட ஹோமுக்கு பிகினிங் பொசிஷனுக்கு வந்துடும். ஓகே, இப்போ செலக்ட் பண்றது சொல்லியிருந்தால, இப்போ Ctrl+A அப்படின்னு ஒரு ஷார்ட்கட் கீ இருக்கு, செலக்ட் ஆகும். Ctrl+A கொடுக்குறேன், செலக்ட் ஆகும்.
கண்ட்ரோல் சி காப்பி பண்ணுறோம், கண்ட்ரோல் பேஸ்ட், இதே 2 காப்பியாக பேஸ்ட் ஆகிடும். ஸோ போயிட்டு நம்ம சேவ் கொடுக்குறோம். ஸோ இந்த சேவ் எதுக்கு கொடுக்குறோம்னா லாஸ்ட் கிளாஸில் நம்ம ஓப்பன் பண்ணி டைப் பண்ணியிருப்போம், ஒரு 4-5 லைன் டைப் பண்ணியிருப்போம். இப்போ ஓப்பன் பண்ணி 4-5 லைன் மேலே நம்ம காப்பி பேஸ்ட்லாம் வந்து பண்ணியாச்சு. இப்போ சேவ் கொடுத்தாதான் இப்போ இன்னைக்கு என்ன பண்ணமோ அது சேவ் ஆகும், இல்லைன்னா சேவ் ஆகாது. சேவ் அப்படின்றத சேவ் ஆகிடும். ஏற்கனவே நம்ம சேவ் பண்ண ஃபைலை ஓப்பன் பண்ணுவோம். மை கம்ப்யூட்டர் திஸ் பிசி ஓப்பன் பண்ணிடுறோம். டாக்குமெண்ட்டில் நம்ம சேவ் பண்ணி வச்சுருக்கோம், அதை ஓப்பன் பண்ணிவிட்டு ஏபிசி, இதுதான் நம்ம சேவ் பண்ண ஃபைல். பேஸ்ட்டுக்கும் காப்பிக்கும் ஷார்ட்கட் கீ சொன்னேன், கட்டுக்கு சொல்லலை. கட்டுக்கு வந்து Ctrl+X. ஷார்ட்கட் கீலாம் அடிக்கடி யூஸ் பண்ணி பாருங்க, அப்பதான் வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கும் ஒர்க் பண்றது. மவுஸ் மூலமா யூஸ் பண்றதோட ஷார்ட்கட் கீல நல்லா ஈஸியா ஒர்க் பண்ணலாம். அதே போல சேவுக்கு ஷார்ட்கட் கீ வந்து Ctrl+S, நியூக்கு வந்து Ctrl+N, ஓப்பனுக்கு Ctrl+O, செலக்ட் ஆலுக்கு Ctrl+A. எல்லாமே செலக்ட் பண்ணி காப்பி பேஸ்ட் டெலிட் எதுவும் பண்ணிக்கலாம். ஓகே, இது போல நோட் பேட்ல அடிக்கடி டைப் பண்ணி ஒர்க் பண்ணி பாருங்க. இப்போ நான் வந்து இதை க்ளோஸ் பண்றேன். க்ளோஸ் பண்ண உடனே சேவ் டோன்ட் சேவ் அப்படின்னு சொல்லிட்டு 2 கேட்கும். சேவ் அப்படின்னு கொடுத்துட்டா நம்ம சேஞ்ச் பண்ணது சேவ் பண்ணிடும். டோன்ட் சேவ்னா இப்போ நம்ம சேஞ்ச் பண்ணது சேவ் ஆகாது. நான் சேவ்னு கொடுத்துட்றேன். ஓகே, இப்போ வந்து இது ஏபிசின்றது நம்மளோட ஃபைல். நம்மளோட ஃபைல் வந்து டாக்குமெண்ட்ல பொதுவாக இருக்கு. இது இல்லாமல் நம்மளுக்கு தனியாக ஒரு ஃபோல்டர்ல எடுத்து வச்சுக்கணும். ஃபோல்டர்னா அது இருக்கு பாருங்க, இது மாதிரி இருக்கிறதான் ஃபோல்டர். இந்த ஃபோல்டருக்குள்ள நம்ம எப்படி அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்றதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஒரு ஃபோல்டரை வந்து கிரியேட் பண்ணுவோம். நீங்க ஃபோல்டர் கிரியேட் பண்ணும்போது டிஸ்க் பிசி ஓபன் பண்ணிடுங்க. இதுல உங்களுக்கு ஹார்ட் டிஸ்க், இது வந்து ஹார்ட் டிஸ்க் வந்து பார்ட்டிஷன் பண்ணிருக்காங்க. சி டிரைவ், டி டிரைவ் இருக்கும். மோஸ்ட்லி சேவ் பண்றது எல்லாமே சி டிரைவ்ல பண்ணக்கூடாது, டி டிரைவ்ல தான் பண்ணணும். ஏன்னா சி டிரைவ்ல வந்து விண்டோஸ் ரன் பண்றதுக்கு தேவையான எல்லா ஃபைல்ஸும் இருக்கும். ஒருவேளை ஓஎஸ் கரப்ட் ஆயிடுச்சுன்னா இதுல இருக்கிறது எல்லாத்தையும் ஃபார்மேட் பண்ணிட்டு மறுபடியும் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணுவாங்க. அப்படி நம்ம சில காப்பி பண்ணி வச்சிருந்தோம் ஃபைல், முக்கியமான ஃபைல் வச்சிருந்தோம் அப்படின்னா ஃபார்மேட் பண்ணும்போது எல்லாமே போயிடும். அதனால மோஸ்ட்லி டி டிரைவே யூஸ் பண்ணுங்க. டி டிரைவ் ஓபன் பண்ணிட்டு ஒரு ஃபோல்டர், உங்களுக்கு தேவையான ஃபோல்டரை வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. உங்க நேம்ல ரைட் கிளிக் பண்ணிட்டு நியூ, ரைட் கிளிக், அதுக்கப்புறம் நியூ போயிட்டு செலக்ட் பண்ணுங்க. கிளிக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, கிளிக் ஜஸ்ட் மவுஸ் எடுத்துட்டு போனா போதும். அதுக்கப்புறம் ஃபோல்டர்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணுங்க, லெஃப்ட் கிளிக். நான் வந்து எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்றேன். ஆக்சுவலா எக்ஸாம்பிள் அப்படின்றது ஆல்ரெடி இருக்கான், அதனால நான் வந்து வேற நேம் செலக்ட் பண்ணுறேன். ரைட் கிளிக் பண்ணிட்டு ரீநேம் அதை கிளிக் பண்ணலாம், இல்லைன்னா கிளிக் பண்ணிட்டு F2 பிரஸ் பண்ணாலும் ரீநேம் தான். இது போல வந்துட்டு பிறகு நீங்க டைப் பண்ணுங்க. ஏபிசினே கொடுக்குறேன், ஏபிசி. இது வந்து ஃபோல்டர் நேம் ஏபிசி. ஓகே, இப்போ இந்த ஃபோல்டருக்குள்ள என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா எதுவுமே இருக்காது. ஏன்னா இப்பதான் கிரியேட் பண்ணேன். திஸ் ஃபோல்டர் இஸ் எம்டி அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும். இது வந்து மேக்ஸிமைஸ், இது வந்து மினிமைஸ். மேக்ஸிமைஸ் கொடுத்தோம்னா ஃபுல் ஸ்கிரீன் நம்மளுக்கு இந்த விண்டோ வந்துடும். மினிமைஸ் கொடுத்தோம்னா கீழே இந்த டாஸ்க் பார்ல வந்துடும். என்னென்ன ஃபைல் ஓப்பன்ல இருக்குன்றத நம்மளுக்கு இங்க பாத்துக்கலாம். அதாவது கர்சர் எடுத்து போனாவே இதெல்லாம் ஓப்பன்ல இருக்கோ அது காமிச்சிடும். இப்போ டாக்குமெண்ட் ஓப்பன்ல இருக்கு, அதே போல ஏபிசி இந்த ஃபைல் ஓப்பன்ல இருக்கு. இப்போ டாக்குமெண்ட்டை நம்ம செலக்ட் பண்றோம். செலக்ட் பண்ணிட்டு இங்க இருக்கிற ஃபைலை நம்ம வந்து காப்பி பண்ண போறோம். ஏபிசியை காப்பி பண்றோம் அப்படின்னா ஷார்ட்கட் கீ சொல்லியிருக்கேன்ல உங்களுக்கு, அதை யூஸ் பண்ணிக்கோங்க. Ctrl+C, ஏபிசியை காப்பி பண்ணியாச்சு. ஏபிசி ஃபோல்டருக்குள்ள வந்துட்டு இங்க ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் கொடுத்தாலும் சரி, இல்லைன்னா ஷார்ட்கட் கீ Ctrl+V கொடுத்தாலும் சரி, பேஸ்ட் கொடுத்தோன்னே வந்துடுச்சு. இப்போ நம்ம ஃபோல்டர்ல அது வந்துடுச்சு. இப்போ நம்மளுக்கு தேவையானது இன்னும் ஃபைல் தான் இருக்கு, அது அங்க தேவைப்படுது அப்படின்னா அதையும் நீங்க என்ன பண்ணலாம், காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். Ctrl+C, Ctrl+V. இது போல நீங்க ஒவ்வொன்றாவும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணலாம். இல்ல மொத்தமா எனக்கு தேவை, இங்க இருக்கிறது எல்லாமே தேவை, இங்க ஸ்டார்டிங்ல இருந்து ஒரு 4-5 ஃபைல் கண்டினியூஸா இருக்கு, இது
இதெல்லாம் வேணும்னா ஜஸ்ட் கிளிக் அண்ட் ட்ராக். இது போல கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணிட்டு செலக்ட் பண்ணிட்டு Ctrl+C கொடுத்தாலும் சரி, ரைட் கிளிக் பண்ணிட்டு காப்பி கொடுத்துட்டு அங்க போயிட்டு பேஸ்டும் கொடுக்கலாம். கொடுத்தா பேஸ்ட் ஆயிடும். இப்போ மறுபடியும் நான் அந்த ஏபிசியை வந்து காப்பி பண்றேன். காப்பி இங்க வந்துட்டு பேஸ்ட் Ctrl+V கொடுக்குறேன். என்ன கேக்குதுன்னா ஆல்ரெடி ஹேஸ் எ ஃபைல் நேம்டு abc.txt டெக்ஸ்ட் ஃபைல் ஆல்ரெடி இருக்கு, உங்களுக்கு அதை ரீப்ளேஸ் பண்ணணுமா இல்ல ஸ்கிப் பண்ணிட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குது ஆப்ஷன். ரீப்ளேஸ் கொடுத்துட்டீங்கன்னா ரீப்ளேஸ் ஆயிடும். அதாவது பழைய ஃபைல் போயிட்டு நியூவா ஃபைல் வந்து காப்பி ஆயிடும். இல்ல வேணாம் அப்படின்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம டாக்குமெண்ட்ல அதாவது நோட் பேட் ஓபன் பண்ணிட்டு டாக்குமெண்ட்ல சேவ் பண்ணிடும். சேவ் பண்ணிட்டு அப்புறமா காப்பி பண்ணி இங்க பேஸ்ட் பண்ணும். நோட் பேட் ஓபன் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டாவே ஏதாவது டைப் பண்ணிட்டு சேவ் பண்ணும்போது நம்மளோட ஃபோல்டர் எப்படி சேவ் பண்றது அப்படின்றத பார்ப்போம். ஓகே, இப்போ நான் வந்து சும்மா ஜஸ்ட் டெக்ஸ்ட் டைப் பண்ணிட்டு சேவ் பண்றேன். ஃபைல்ல போயிட்டு சேவ். இந்த இடத்துல பாருங்க, இதுதான் மெயின் டாக்குமெண்ட்ஸ்ல சேவ் ஆகிற மாதிரி நம்மளுக்கு காமிக்குது. இப்போ நம்மளுக்கு வந்து நம்மளோட ஃபோல்டர்ல சேவ் பண்ணணும். அப்ப நம்மளோட ஃபோல்டர் எங்க இருக்குன்னா லோக்கல் டில இருக்கு. டி கோலன்ல நம்ம ஃபோல்டர் நேம் என்ன ஏபிசி ஃபோல்டருக்குள்ள வந்தாச்சு. இப்போ ஆல்ரெடி ஒரு ஃபைல் இருக்கு, அதை காமிக்குது. இப்போ நம்ம வந்து வேற நேம் தான் கொடுக்கணும், அதே நேம் கொடுக்க கூடாது. நான் XYZ அப்படின்னு கொடுத்துட்டு சேவ் பண்றேன். இப்போ பாருங்க நம்மளுக்கு அந்த ஃபைல் வந்து இது வந்து டெக்ஸ்ட் ஃபைல், இது வந்து டெக்ஸ்ட் ஃபைல், இது வந்து பிடிஎஃப் ஃபைல். ஒவ்வொரு ஃபைலுக்கும் டிஃப்ரெண்ட் ஃபார்மேட். எம்எஸ் வேர்ட்ல ஓபன் பண்ணி டைப் பண்றீங்க அப்படின்னா அது வேற ஃபார்மேட்ல வரும், வேற ஃபார்மேட்ல சேவ் ஆகும். பெயிண்ட் ஓபன் பண்ணி நீங்க படம் வரைஞ்சிட்டு சேவ் பண்றீங்கன்னா அது வேற ஃபார்மேட்ல சேவ் ஆகும். காப்பி பேஸ்ட் பத்தி இப்ப பார்த்திருப்போம். நீங்க இதை வந்து பிராக்டிஸ் பண்ணுங்க, பிராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து நல்லா ஈஸியா கம்ப்யூட்டரை வந்து ஹேண்டில் பண்ற மாதிரி உங்களுக்கு ஒரு நல்ல அனுபவம் கிடைக்கும். பெயிண்ட் ஓபன் பண்ணிட்டு அதுல ஏதாவது படம் வரைஞ்சு அதுக்கப்புறம் நம்மளோட ஃபோல்டர்ல சேவ் பண்ண போறோம். அது எப்படி பண்ண போறோம்ன்றத பார்ப்போம். பெயிண்ட் ஓபன் பண்ணா ஸ்டார்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே விண்டோஸ் ஆக்சசரிஸ் பெயிண்ட். இது வந்து பிளாங்கா இருக்கும். இதுல நம்ம என்ன படம் வேணா வரைஞ்சிக்கலாம். இங்க இருக்கிற ஷேப்ஸ் யூஸ் பண்ணி கூட நம்ம வரைஞ்சிக்கலாம். இல்ல மவுஸ் மூலமாவே அழகா அப்படி படம் வரைஞ்சிக்கலாம். ஜூமை வந்து நீங்க மினிமைஸும் பண்ணிக்கலாம், மேக்ஸிமைஸும் பண்ணிக்கலாம். மிக்கி மவுஸ் அழகா வரைய ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். நிறைய பேருக்கு புதுசா கம்ப்யூட்டர் ஹேண்டில் பண்றவங்களுக்கு மவுஸ் ஹேண்டில் பண்ண கரெக்டா வராது. என்ன பண்ணுங்க, இது போல ஏதாவது படம் வந்து வரைங்க. வரைஞ்சீங்கன்னா உங்களுக்கு மவுஸ் நல்லா ஹேண்டில் பண்ற மாதிரி வரும். இப்போ வந்து சரியா வரல, எரேசர் யூஸ் பண்ணி பண்ணோம்னா இங்க இருக்கு பாருங்க. எரேசர் எடுத்து இப்படியே நம்ம கிளிக் அண்ட் ட்ராக் தான். அதாவது கிளிக் பண்ணிட்டு மவுஸ்ல இருந்து விரல எடுக்கக்கூடாது. எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா வராது. எடுக்காம கிளிக் அண்ட் ட்ராக் தான். படம் வரையும் போதும் சரி அதே போலதான். பிரஷ்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. இது மாதிரி எது வேணா நீங்க எடுத்து வரையலாம். டிஃபால்ட்டா இருக்கிறதுக்கு நான் எடுத்து வரையறேன். இப்ப இதுக்கு கலர் கொடுக்கணும் அப்படின்னா இங்க இருக்க பாருங்க அந்த பக்கெட் சிம்பிள் ஃபில் வித் கலர்னு அதை செலக்ட் பண்ணிட்டு எந்த கலர் வேணுமோ அந்த கலரை நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு நீங்க இது போல ஏன் ஃபுல்லா வந்துச்சுன்னா ஏதாவது ஒரு இடத்துல வந்து கொஞ்சம் கேப் இருக்கும். கேப் இருந்துச்சுன்னா ஃபுல்லா அந்த கலர் வந்துடும். அன்டூ கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த இது போயிடும். இதை நீங்க வரையும் போது கரெக்டா பார்த்து வரைங்க. ஓகே, இப்ப இது வந்து வரைஞ்சிட்டோம். இப்ப நான் வந்து சேவ் பண்ண போறேன். ஃபைல்ல போயிட்டு சேவ். நம்ம எங்க சேவ் பண்ண போறோம், நம்மளோட ஃபோல்டர் எங்க இருக்கு அப்படின்னு பார்ப்போம். டி டிரைவ்ல ஏற்கனவே நம்ம சேவ் பண்ணிருந்தோம். ஏபிசின்னு ஒரு ஃபோல்டர் நம்ம கிரியேட் பண்ணிருந்தோம். அந்த ஏபிசிக்குள்ள போயிட்டு நான் மிக்கி அப்படின்னு போட்டு சேவ் பண்றேன். மிக்கின்னு கொடுத்து சேவ். .png அதே சேவ் ஆயிடும். நம்ம ஃபோல்டரை ஓபன் பண்ணுவோம். இதுல இருக்கிற ஃபைல்ஸ் தான் நம்ம சேவ் பண்ணி வச்சிருக்கிற ஃபைல்ஸ். நம்ம ஃபோல்டர்ல சேவ் பண்ணி வச்சிருக்கிறது. இது வந்து டிஃப்ரெண்ட் ஃபைல்ஸ் இருக்கு. இதை டிஃபரன்ஷியேட் பண்ண தெரிஞ்சுக்கணும். இது வந்து டெக்ஸ்ட் டாக்குமெண்ட். இது வந்து அடோப் ரீடர். அது பிடிஎஃப் ஃபைல்னு சொல்லலாம். அடோப் ரீடர் அப்படின்ற அப்ளிகேஷன்ல தான் அது ஓபன் ஆகும். இது வந்து பிஎன்ஜி, அதுக்கப்புறம் ஜேபிஜி, ஜிஃப் இதெல்லாம் வந்துச்சுன்னா அதுல வந்து இமேஜ் ஃபைல் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது இதுவும் டெக்ஸ்ட் ஃபைல் தான். இது போல டெக்ஸ்ட் ஃபைல்ஸ் தான் நிறைய இருக்கு. ஓகே, இப்போ வந்து அடுத்தது நம்ம டெலிட் பண்றதை பத்தி தெரிஞ்சுப்போம். இப்போ நான் XYZ அப்படின்ற ஃபைல டெலிட் பண்றேன். ரைட் கிளிக் பண்ணிட்டு டெலிட் இப்படியும் கிளிக் பண்ணலாம். இல்ல கீபோர்ட்ல இருக்கிற டெலிட் கீயும் பிரஸ் பண்ணலாம். டெலிட் கொடுத்தேன். டெலிட் பண்ண உடனே நம்ம ஃபைல் எங்க இருக்கு அப்படின்னா ரீசைக்கிள் பின்னுக்கு போயிருக்கும். ரீசைக்கிள் பின் ஓபன் பண்ணிட்டோம்னா நம்ம டெல் பண்ண ஃபைல்ஸ் நிறைய இருக்கும். இதுல எந்த ஃபைல் நம்ம தெரியாம டெல் பண்ணிட்டோம் வேணும் நம்மளுக்கு மறுபடியும் அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணிட்டு ரீஸ்டோர் அப்படின்னு கொடுத்துடலாம். ரீஸ்டோர் கொடுத்தா கரெக்டா ரீஸ்டோர் ஆயிடும். ரீஸ்டோர்னா இது எங்க இருந்து டெல் பண்ணாங்களோ அந்த இடத்துக்கு, அந்த ஃபோல்டருக்கு, இந்த ஃபைல் லொகேஷனுக்கு வந்துடும். மறுபடியும் வந்துடுச்சு பாருங்க. ஒருவேளை நம்ம இங்க இருந்து டெல் பண்ணிட்டு ரீசைக்கிள் பின்னுக்கு போயிடும். அங்க இருந்தே டெல் பண்ணிட்டோம். இப்ப அங்க வேற ஏதோ ஒரு ஃபைல் இருக்கு, நான் இதை வந்து டெல் பண்றேன். ரைட் கிளிக் பண்ணிட்டு டெலிட் கொடுக்குறேன். இதை டெல் பண்ணிட்டேன்னா அந்த ஃபைல் ரீசைக்கிள் பின்லயும் இருக்காது, பர்மனண்டா சிஸ்டத்துல இருந்து டெலிட் ஆயிடும். இங்க இருந்தே கூட நம்ம ரீசைக்கிள் பின்னுக்கு போகாம பர்மனண்டா டெலிட் பண்ணலாம். எப்படின்னா
ப்ரெஸ் பண்ணிட்டு டெல் கீ ப்ரெஸ் பண்ணீங்கன்னா போதும். நான் ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிட்டு டெல் கீ ப்ரெஸ் பண்றேன். இது ஒரு கொஸ்டின் கேட்டு பாருங்க. ஆர் யூ ஷூர் யூ வாண்ட் டு பர்மனென்ட்லி டெலிட் திஸ் ஃபைல்? எஸ்ன்னு கொடுத்துட்டோம்னா பர்மனென்ட்லி டெலிட் ஆயிடும். இது போல நீங்க என்ன பண்ணுங்க, ஃபைல்ஸ் காப்பி பண்றது, பேஸ்ட் பண்றது இதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. இப்போ இன்னொரு ஃபோல்டர் நான் ஓபன் பண்றேன். டி டிரைவுக்கு வரேன். இந்த இடத்துல மறுபடியும் இன்னொரு ஃபோல்டர் ரைட் கிளிக் பண்ணிட்டு நியூ ஃபோல்டர் XYZ அப்படின்னு சொல்லிட்டு நான் கிரியேட் பண்றேன். இப்போ ABC அப்படின்ற ஃபோல்டருக்குள்ள இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாமே நான் காப்பி பண்ணணும்னா செலக்ட் ஃபுல்லாவே செலக்ட் பண்ணிக்கலாம். கிளிக் அண்ட் டிராகும் பண்ணலாம், கண்ட்ரோல் ஏவும் கொடுக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு காப்பி ரைட் கிளிக் பண்ணிட்டு காப்பி. அப்படியே பேக் வரேன். பேக் வந்து நம்ம இதை பிரஸ் பண்ணலாம். பேக் இந்த ஏரோ பிரஸ் பண்ணலாம். XYZ இதுக்குள்ள வந்து நான் பேஸ்ட் பண்றேன். அங்க இருக்கிற ஃபைல் அப்படியே காப்பி பண்ணி இங்க பேஸ்ட் பண்றேன். இங்கேயே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணலாம். இங்கேயே நான் காப்பி பண்ணி கண்ட்ரோல் C ஜஸ்ட் இங்கே கிளிக் பண்ணிட்டு கண்ட்ரோல் V கொடுக்குறேன். அப்படியே கொடுக்க என்ன ஆகும், அதே ரீநேம் பண்ணிக்கும். சேம் ஒரே நேம் இல்லாம வேற வேற நேம்ல ஃபைலை வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கும். இந்த மாதிரி நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணலாம். இது போல காப்பி பேஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. இது அடிக்கடி ட்ரை பண்ணும்போது தான் உங்களுக்கு அந்த கம்ப்யூட்டர்ல எங்க இருந்து எங்க காப்பி பண்றது பேஸ்ட் பண்றதுன்ற அந்த ப்ரொசீஜர் வந்து உங்களுக்கு நல்லா புரியும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஒரு ஃபைல் இருக்கு, நான் ஓபன் பண்றேன். சேவ் as அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பார்த்துருப்போம். ஃபைல்ல சேவ் அப்படின்னு ஒன்று இருக்கு, சேவ் asன்னு ஒன்று இருக்கு. சேவ் கிளிக் பண்ணோம்னா அது சேவ் ஆயிடும். அந்த ஃபைல்ல அப்படியே சேவ் ஆயிடும். ஒருவேளை சேவ் as அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ரெண்டுமே ஒண்ணுதான், ஆனா சேவ் asக்கும் சேவுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கு. என்ன அப்படின்னா, இப்போ நம்ம இதுலயே டைப் பண்ணிட்டு இப்போ ஒரு வேர்ட் டைப் பண்ணிட்டு ஃபைல்ல போயிட்டு சேவ் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா இந்த ஃபைல்லயே என்ன ஆல்டர் பண்ணமோ அது சேவ் ஆயிடும். ஒருவேளை சேவ் as அப்படின்னு கொடுத்தோம்னா வேற ஒரு ஃபைல்ல, அதாவது இப்ப நம்ம என்ன ஆல்டர் பண்ணமோ அப்படியே மொத்தமா அதுல இருக்க டாக்குமெண்ட், அதுல இருக்க ஒவ்வொரு லைனும் சரி வேற ஒரு டாக்குமெண்ட்ல சேவ் ஆகும். இப்ப நம்ம வேற ஒரு டாக்குமெண்ட் நேம் வந்து கொடுக்கணும். நியூ அப்படின்னு கொடுத்துட்டு சேவ் பண்றேன். அதாவது இதுக்கு முன்ன ABC அப்படின்ற ஃபைல்ல ஒரு சில லைன்ஸ் இந்த எல்லாம் இருந்துச்சு. அதை எடுத்து நான் என்ன பண்றேன், அதுல ஆல்டர் பண்ணி ஒரு சில லைனை ஆட் பண்ணி சேவ் as கொடுத்து வேற ஒரு ஃபைல் நேம்ல சேவ் பண்ணிட்டேன். இப்ப ABC அப்படின்ற ஃபைல் ஓபன் பண்ணீங்கன்னா ஆல்டர் பண்ண அந்த வேர்ட் இந்த இடத்துல இருக்காது. ஏன்னா நான் ABC-ய சேவ் பண்ணல, ABC-ல இருக்கிற கண்டென்ட்டை சேவ் as அப்படின்னு கொடுத்து வேற ஒரு நேமா நான் சேவ் பண்ணி வச்சிருக்கேன். நியூ அப்படின்றதுல சேவ் பண்ணிருக்கேன். ரெண்டுத்துலயும் ஒரே கண்டென்ட் தான், ஆனா எக்ஸ்ட்ரா நம்ம ஆட் பண்ணதை இந்த ஃபைல்ல நம்ம பார்க்கலாம். இதான் சேவ்க்கும் சேவ் asக்கும் உள்ள டிஃபரன்ஸ். அதே போல ஃபோல்டர்ல இருக்கிற ஃபைல்ஸும் சரி ஃபோல்டர்ஸும் சரி வியூஸ் அதை எப்படி சேஞ்ச் பண்றது அப்படின்னு பார்ப்போம். வியூல போயிட்டு எக்ஸ்ட்ரா லார்ஜ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அங்க ஐகான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசா தெரியும். இது மோஸ்ட்லி இமேஜ் இருந்துச்சுன்னா இது உங்களுக்கு பார்க்கும்போது தம் லைன்ஸ் மாதிரி ஷார்ட்ல சின்ன சின்னதா காமிக்கும். எந்த இமேஜ் உங்களுக்கு தேவைப்படுதோ அந்த இமேஜை நீங்க ஓபன் பண்ணிக்கலாம். இது வந்து லார்ஜ் ஓரளவுக்கு சின்னதா இருக்கும், மீடியம் நார்மல் சைஸ், ஸ்மால் ரொம்ப சின்னதா இருக்கும். இதை கிளிக் பண்ணா அதே மாதிரி செட் ஆயிடும். லிஸ்ட் அப்படின்றது என்ன வரும், டீடைல்ஸ் அப்படின்றது அந்த ஃபைலை பத்திய டீடைல்ஸ், டைல்ஸ், அதுக்கப்புறம் கண்டென்ட், எந்த மாதிரி வியூ வேணாலும் நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்ப டீடைல்ஸ் எல்லாம் இருக்கு, நான் அப்படியே விடுறேன். டீடைல்ஸ் அப்படின்னாவே உங்களுக்கு அந்த ஃபைல் பத்தி டீடைல் வந்துடும். எப்ப மாடிஃபை பண்ணது, எப்ப கிரியேட் பண்ணது, என்ன டைம் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இது என்ன டைப் ஆஃப் ஃபைல், அதோட சைஸ் என்ன, 1 KB 172 KB அந்த மாதிரி சைஸ் வரும். இதுதான் டீடைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஏற்கனவே நம்ம ரீநேம் பண்றது பார்த்திருப்போம். ரைட் கிளிக் பண்ணிட்டு ரீநேம் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா அந்த ஃபைலுக்கு வேற ஒரு நேம் கொடுத்துடலாம். இதான் ரீநேம் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு ஷார்ட்கட் கீ வந்து F2 பிரஸ் பண்ணாலும் அந்த செலக்ட் பண்ண ஃபைல் வந்து இது போல உங்களுக்கு வந்துடும். இந்த இடத்துல வந்து என்ன பண்ணுங்க, பேக் ஸ்பேஸ் கொடுத்துட்டு இல்ல அப்படியே கூட நீங்க டைப் பண்ணலாம். டைப் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன நேம் கொடுக்க போறீங்களோ அந்த நேம் அந்த இடத்துல வந்துடும். ஒருவேளை இங்க இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாமே வந்து சேம் ஒரே நேமா எனக்கு வேணும், ஒரே நேம்னா ஒரே நேம் வச்சுட்டு பக்கத்துல மட்டும் நம்பர் சேஞ்ச் ஆகணும், அந்த மாதிரி வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஃபுல்லா செலக்ட் பண்ணுங்க. கண்ட்ரோல் A கொடுத்தாலும் சரி, இல்ல மவுஸ் மூலமா கிளிக் அண்ட் டிராக் அப்படி கொடுத்து செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் ஏதாவது ஒரு ஃபைல்ல ரைட் கிளிக் ரீநேம் F2 பிரஸ் பண்ணாலும் சரி கொடுத்துட்டு இப்போ வந்து நான் என்ன கொடுக்குறேன், நியூ அப்படின்னு கொடுக்குறேன். ஃபைல் நேம் வந்து நியூன்னு கொடுத்துட்டு என்டர் கொடுக்குறேன். ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், நியூ 1 நியூ 2 அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் ஆயிருக்கும். அதாவது பிடிஎஃப்ல நியூ 1, இது வந்து இமேஜ் ஃபைல்ல நியூ 1 அப்படின்னு சொல்லிட்டு நேம் ஆயிருக்கும். டெக்ஸ்ட் ஃபைல் இது நியூ 1. பிடிஎஃப்ல இன்னொரு ஃபைல் இருந்துச்சுன்னா நியூ 2. இமேஜ் ஃபைல் வந்து செகண்ட் ஃபைல், அப்ப நியூ 2 அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. நியூ 2 நியூ 3 இது போல சேம் ஒரே நேம்ல வேற வேற அந்த நம்பர்ஸ் மட்டும் சேஞ்ச் ஆயிருக்கும். இந்த மாதிரி நீங்க ரீநேம் பண்ணலாம். அடுத்தது நம்ம இப்போ வேர்ட் பேட் ஓப்பன் பண்ண போகிறோம். வேர்ட் பேட் வந்து டிஃபால்ட்டாகவே இருக்கும். விண்டோஸில் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கும் போது டிஃபால்ட்டாகவே வேர்ட் பேட் வந்துடும். அது எங்கே இருக்கும் அப்படின்னா ஆக்சசரிஸ், விண்டோஸ் ஆக்சசரிஸில் வேர்ட் பேட்
கீழே கூட நீங்கள் அந்த சர்ச் டைப் ஹியர் டு சர்ச்னு இருக்குல்ல, அங்கே சர்ச் பண்ணிங்கன்னா கூட அங்கே டைப் பண்ணிவிட்டு வேர்ட்பேட் டைப் பண்ணிங்கனாவே ஓப்பன் ஆகிடும். ஃபஸ்ட் டைம் போகும்பொழுது இந்த மாதிரி இந்த எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுக்குங்க. அது கரெக்டாக அந்த லொக்கேஷன் ஃபெமிலியர் ஆனால் தான் அந்த கம்ப்யூட்டரில் நல்லா ஃபாஸ்ட்டாக உங்களால் ஒர்க் பண்ண முடியும். ஓகே, வேர்ட்பேட் அப்படின்றது டெக்ஸ்ட் எடிட்டர். எப்படி நோட் பேடில் நம்ம டைப் பண்ணி சேவ் பண்ணுவோம், டெக்ஸ்ட்டை டைப் பண்ணி சேவ் பண்ணியிருந்தோம், அதே போல் தான் வேர்ட்பேட்லேயும் நம்ம டெக்ஸ்ட்டை டைப் பண்ணி சேவ் பண்ண போகிறோம். ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்னா, நோட் பேடில் எந்த ஒரு ஃபார்மேட்ஸ்லாம் இருக்காது. என்ன டைப் பண்ணுறோமோ அது அப்படியே தான் இருக்கும். அதில் எந்த கலர் சேஞ்ச் பண்ண முடியாது. டிஃபால்ட்டாக நார்மலாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் வேர்ட்பேடில் நம்ம டைப் பண்ணுற டெக்ஸ்ட்டுக்கு வந்து கலர் கொடுக்கலாம், சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது, வேறு டெக்ஸ்ட்டுக்கு வந்து சைஸை வந்து டிஃப்ரெண்ட்டான சைஸ் கொடுக்கலாம், ஸ்டைல் மாற்றலாம், அலைன்மெண்ட் சேஞ்ச் பண்ணலாம். இதுலேயே டிராயிங்கை கூட இன்சர்ட் பண்ணலாம், பிக்சர் இன்சர்ட் பண்ணலாம். இது எல்லாமே வந்து பண்ணலாம். இது வந்து பார்க்குறதுக்கு எம்எஸ் வேர்ட் அதோட மினி வெர்ஷன் போல தான் இருக்கும். இப்போ இந்த வீடியோவில் நம்ம வந்து பேசிக் கம்ப்யூட்டரை பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். அதனால் பேசிக்காக விண்டோஸில் இருக்கிற டெக்ஸ்ட் எடிட்டரை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ண போகிறோம், எப்படி ஃபோல்டரை கிரியேட் பண்ணுறது, இதுதான் நம்ம வந்து ஃபுல்லாக பார்த்துட்ருக்கோம். எம்எஸ் வேர்டுக்குன்னு தனியாக வீடியோ நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் போய் பாருங்கள். எம்எஸ் வேர்டில் எப்படி நம்ம ஃபுல்லாக கற்றுக்கிறது அப்படின்றத நான் சொல்லியிருப்பேன், ஃபுல்லாகவே கொடுத்துருப்பேன். சாப்டர் வைஸில் வந்து கரெக்டாக கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை செக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ இதில் வந்து இப்போ நான் டைப் பண்ண போகிறேன். இது பார்க்குறதுக்கு ஒரு A4 ஷீட் போல் இருக்கும். இதுதான் வந்து கர்சர், இந்த பிளிங்க் ஆகிட்டு இருக்க கர்சர். ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நோட் பேடில் அந்த கர்சர் வந்திருக்கும். ஆனால் நோட் பேடில் வந்து இங்கே கார்னர்லேயே வந்திருக்கும் நம்மளுக்கு கர்சர். ஆனால் இங்கே வந்து பாருங்கள், கர்சர் கொஞ்சம் தள்ளி இருக்குது. இந்த மேலே இருக்கிறதா ரூலர் அப்படின்னு சொல்லுவோம். ரூலரில் ஒயிட் ஏரியா இருக்கிறதுல இதுக்கு நேராக இந்த இடத்துல தான் வந்து டைப் பண்ணுறது ஸ்டார்ட் ஆகும். அப்போ இங்கே இருக்கிறது என்னென்னா மார்ஜின். லெஃப்ட்டில் ஒரு 1 இன்ச் அளவுக்கு வந்து மார்ஜின் வந்து செட் பண்ணியிருக்கு. டிஃபால்ட்டாகவே இப்படி தான் மார்ஜின் இருக்கும். நம்ம அதை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். சரி, ஓகே, இப்போ நம்ம டைப் பண்ண போகிறோம். இப்போ சென்டரில் எடுத்துகிட்டு வந்து டைப் பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த சென்டர் அலைன்மெண்ட் இருக்குது பாருங்கள், இதுதான் அலைன்மெண்ட். இந்த ஐகான்ஸ் வந்து அலைன்மெண்ட். லெஃப்ட் அலைன்மெண்ட், சென்டர் அலைன்மெண்ட், ரைட் அலைன்மெண்ட், ஜஸ்டிஃபை அலைன்மெண்ட். மோஸ்ட்லி ஹெட்டிங் வந்து சென்டரில் நம்ம டைப் பண்ணுவோம். ஓகே, ஒரு ஹெட்டிங் நான் வந்து இப்போ டைப் பண்ணியிருக்கேன். நம்மளால் இதை வந்து சைஸ் இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஜஸ்ட் இது செலக்ட் பண்ணுங்கள், ஷிஃப்ட் கீ ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு லெஃப்ட் ஏரோ ப்ரெஸ் பண்ணால் செலக்ட் ஆகிடும். சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இங்கே இருக்க பாருங்கள், நம்பரில் இருக்கல ஃபாண்ட் சைஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃபாண்ட் சைஸ் என்ன வேணுமோ அதை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஹெட்டிங் எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்ம மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் போல்டு அப்படின்றது கொஞ்சம் இன்னும் டார்க்காக இருக்கும். யூன்னு போட்டிருக்குல, அது அண்டர்லைன். ஐன்றது இட்டாலிக்னா கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக இருக்கும். டிஃப்ரெண்ட் தெரியும் பாருங்கள். ஒரு தடவை கிளிக் பண்ணால் அசைன் ஆகும், இன்னொரு தடவை கிளிக் பண்ணால் அசைன் ஆனது கேன்சல் ஆகும். அண்டர்லைன் யூ அப்படின்னு இருக்குல்ல, அது அண்டர்லைன். கிளிக் பண்ணால் அண்டர்லைன் ஆகும். ஓகே, இப்போ என்டர் ப்ரெஸ் பண்ண உடனே இங்கே என்ன ஃபார்மேட் நம்ம செட் பண்ணமோ அது அப்படியே கண்டினியூ ஆகும். இங்கே வந்து போல்டு பண்ணியிருப்போம், 22 ஃபாண்ட் சைஸ் 22 கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறமா வந்து அண்டர்லைன் பண்ணியிருக்கோம். இப்போ இங்கே நீங்கள் என்ன டைப் பண்ணாலும் சேம் அதே போல் தான் வரும். அதை என்ன பண்ணணும், சேஞ்ச் பண்ணணும். மறுபடியும் அண்டர்லைன் கிளிக் பண்ணிங்கன்னா கேன்சல் ஆகிடும், போல்டு கேன்சல் ஆகிடும். சைஸ் உங்களுக்கு என்ன வேணுமோ டிஃபால்ட் சைஸை வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். 12 தான் டிஃபால்ட்டாக இருக்கும், நம்ம 14 கொடுத்துருக்கேன். இப்போ ரைட்டில் இருக்குது, லெஃப்ட் அலைன்மெண்ட்டை சேஞ்ச் பண்ணணும். ஜஸ்ட் இங்கே போய் கிளிக் பண்ணுங்கள், லெஃப்ட் அலைன்மெண்ட் வந்துடும். இப்போ இங்கே ஏதாவது சப் ஹெட்டிங் டைப் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் அதை டைப் பண்ணிக்கலாம். சப் ஹெட்டிங் ஒன்று டைப் பண்ணியிருக்கேன். இதையும் நம்ம சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஷிஃப்ட் எண்டு ப்ரெஸ் பண்ணாலும் ஃபுல்லாகவே செலக்ட் ஆகிடும். இந்த போல்டு, அதுக்கப்புறமா சைஸ், இது ஒவ்வொரு லைனும் டைப் பண்ணிவிட்டு ஃபார்மேட் செட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஃபுல்லாகவே டைப் பண்ணி முடிச்சுட்டு கூட அப்புறமா நம்ம எதுக்கெல்லாம் ஃபார்மேட் சேஞ்ச் பண்ணணுமோ அதுக்கெல்லாம் வந்து மாற்றிக்கலாம். ஓகே, கலர் சேஞ்ச் பண்ணுறது இங்கே இருக்குது பாருங்கள், ஏன்னு இருக்குது பாருங்கள், ஃபாண்ட் கலர். அதில் எந்த கலர் வேணுமோ அந்த கலரை செலக்ட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக அந்த ஃபாண்ட் கலர் வந்து சேஞ்ச் ஆகிடும். இங்கேயும் மறுபடியும் அதே செட் கூடவே தான் வந்துட்டுருக்கும். ஓகே, எல்லாத்தையும் நான் வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு இதில் எம்எஸ் வேர்டில் இதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும், கிளியர் ஃபார்மேட்னு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா டிஃபால்ட்டாக என்ன இருந்துச்சோ அது வந்து செட் ஆகிடும். டெக்ஸ்ட் ஃபார்மேட் அதில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னா, ஃபாண்ட் சைஸ், ஃபாண்ட் ஸ்டைல், ஃபாண்ட் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஃபாண்ட் ஸ்டைல்னு சொல்லலாம். அந்த ஃபாண்ட்டோட நேம் தான் அது. ஃபாண்ட் கலர், அப்புறம் போல்டு, இட்டாலிக், அண்டர்லைன், இது எல்லாமே வரும். டைப் பண்ண வரைக்கும் இப்போ வந்து இதை நான் புல்லட் நம்பரிங் வந்து நான் செட் பண்ண போகிறேன். ஒரு சில டைம் நம்ம வந்து பாயிண்ட்ஸ் போட்டு கூட எழுதுவோம். எக்ஸாமில் வந்து எழுதுகிறோம் அப்படின்னும்போது பாயிண்ட்ஸ் போட்டு, நம்பர் போட்டு எழுதுவோம், பாயிண்ட்ஸ் போட்டு எழுதுவோம், ஸ்டார் போட்டு எழுதுவோம். அந்த மாதிரி இந்த இதில் இருக்கிறது புல்லட்ஸ். இது சிம்பிள் இருந்துச்சுன்னா அதை புல்லட்ஸ்ன்னு சொல்லுவோம். இதில் வந்து நம்பர், இதில் வந்து ஃபார்மேட் ஒரு ஃபார்மேட் தான் வச்சுருக்காங்க, டாட் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஆனால் இதில் டாட் மட்டும் கொடுத்துருக்காங்க. எம்எஸ் வேர்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா சிம்பிள்ஸ் இருக்கும். நம்மளுக்கு எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து நம்ம புல்லட்ஸ் அசைன் பண்ணலாம்.
என்டர் கொடுத்த உடனே மறுபடியும் கண்டினியூ ஆகும். இல்லை வேணாம் கேன்சல் பண்ணணும்னா மறுபடியும் நீங்கள் என்ன பண்ணுங்க என்டர் கொடுத்துட்டீங்க, அது கேன்சல் ஆகிடும். அலைன்மெண்ட் வந்து நம்ம பார்த்தோம். அலைன்மெண்ட்டில் வந்து சென்டர் இருக்குது, இது லெஃப்ட் அலைன்மெண்ட். ரைட் அலைன்மெண்ட் சும்மா ஒரு வேர்டு ரைட் அப்படின்னு நான் டைப் பண்ணிட்டேன். ரைட் அலைன்மெண்ட் இங்கே போய் கிளிக் பண்ணுற பாருங்க, இது ரைட் சைடில் வரும். இது மோஸ்ட்லி ஒரு லெட்டர் டைப் பண்ணும்போது ரைட் சைடில் டேட் எடுத்துகிட்டு வர போகிறோம்னா டேட் நம்ம மென்ஷன் பண்ணலாம். இல்லை கீழே அந்த சிக்னேச்சர் யுவர்ஸ் ஒபீடியன்ட்லி அந்த மாதிரி வர வேர்டு வந்து ரைட்டில் நம்ம எடுத்துகிட்டு வரோம். அப்போ இங்கே ரைட்டில் வந்து அதை டைப் பண்ணலாம். ஓகே, அடுத்தது ஜஸ்டிஃபைன்னு ஒன்று இருக்குது. இந்த ஜஸ்டிஃபை வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு அது லெஃப்ட் அலைன்மெண்ட் போல தான் இருக்கும், லெஃப்ட் சைட்லாம் வரும். ஆனால் அது வந்து ஒரு பேராகிராஃபுக்கு தான் அது கரெக்டான ஒரு அலைன்மெண்ட்டாக செட் ஆகும். பேராகிராஃபுக்கு தான் அந்த அலைன்மெண்ட் வந்து செட் ஆகும். ஒரு பேராகிராஃபை டைப் பண்ணிவிட்டு அதுக்கு நான் ஜஸ்டிஃபை அலைன்மெண்ட்டை அசைன் பண்ணுறேன். அதில் எப்படி வந்திருக்குன்னு நீங்கள் பாருங்கள். ஒரு சில பேராகிராஃப் டைப் பண்ணியிருக்கேன். இப்போ இது வந்து பாருங்கள், நான் அந்த ஜஸ்டிஃபை கொடுக்குறேன். ரெண்டு பக்கமும் ஈவனாக வந்துடுச்சுங்களா? அதாவது ரைட் சைடும் சரி லெஃப்ட் சைடும் சரி ரெண்டும் ஈவனாக எடுத்துகிட்டு வந்தோம். இதுதான் ஜஸ்டிஃபையோட ஃபார்மேட். ஓகே, இங்கே லைன் ஸ்பேஸ் கூட இருக்குது. இது வந்து ரெண்டு லைனுக்கு நடுவில் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கணும்? டிஃபால்ட்டாக சிங்கிள் இருக்கும். 1.5 கொடுக்குறோன்னா ஒவ்வொரு லைனுக்கு நடுவில் 1.5 லைன் அளவுக்கு ஸ்பேஸ் வரும். 2 கொடுத்தீங்கன்னா இன்னும் அதிகமாக இருக்கும். பேராகிராஃப்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து அலைன்மெண்ட்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து வேர்ட் பேடில் நீங்கள் ஒர்க் பண்ணி பாருங்கள். இதில் நல்லா ஃபெமிலியர் ஆகிட்டீங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாகவே நீங்கள் எம்எஸ் வேர்டுக்கு போகலாம். எம்எஸ் வேர்டில் இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். எம்எஸ் வேர்ட் தனியாக நான் அந்த வீடியோ போட்டிருக்கேன், அதை எடுத்து பாருங்கள். எம்எஸ் வேர்ட், அதுக்கப்புறம் அது முடிச்ச பிறகு எக்ஸல், எல்லாமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ நான் சேவ் பண்ண போகிறேன். இந்த ஐக்கான் கிளிக் பண்ணாவே சேவ் ஆகிடும். எங்கே சேவ் பண்ண போகிறோமோ நம்ம அதை கரெக்டாக நம்ம ஏற்கனவே ஏபிசின்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி வச்சுருப்போம், அதுலேயே நான் வந்து சேவ் பண்ணுறேன். நான் டாக்குமெண்ட் அப்படின்னு கொடுத்து சேவ் பண்ணுறேன். அது ரிச் டெக்ஸ்ட் ஃபார்மேட்டுன்னு இருக்கும். இதுக்கு முன்னே நோட் பேடில் நம்ம சேவ் பண்ணும்போது நோட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும், டெக்ஸ்ட் டிஎக்ஸ்டி டெக்ஸ்ட் ஃபார்மேட் டிஎக்ஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கும். இது வந்து ரிச் டெக்ஸ்ட் ஃபார்மேட், அது பிளைன் டெக்ஸ்ட்னு வரும். இது வந்து ஆர்டிஎஃப் ரிச் டெக்ஸ்ட் ஃபார்மேட். ஓகே, இந்த வியூ வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி ஐகான்ஸை மாற்றுறது. இப்போ இதில் வந்து பாருங்கள், இந்த டாக்குமெண்ட் இதுதான் இப்போ நான் சேவ் பண்ணது. இந்த டாக்குமெண்ட்டில் பாருங்கள், இந்த இடத்துல டைப் வந்து எப்படி இருக்கு பாருங்கள், ரிச் டெக்ஸ்ட் ஃபார்மேட். ஒவ்வொரு ஃபைலோட ஐக்கானை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அது வந்து என்ன டைப் ஆஃப் ஃபைல் அப்படின்னு சொல்லி. ஒரு சிலர் அதை ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் போயும் பார்ப்பாங்க. ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா அது என்ன எக்ஸ்டென்ஷனில் இருக்குது. எக்ஸ்டென்ஷன் அப்படின்றது இந்த டாட் வச்சு அந்த சேவ் பண்ணுறது. கம்ப்யூட்டர் வந்து ஐடென்டிஃபை பண்ணும், இந்த எக்ஸ்டென்ஷனை வச்சு தான் அந்த கம்ப்யூட்டருக்கு அது என்ன டைப் ஆஃப் ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தெரியும். அதனால தான் ஒவ்வொரு ஃபைலையும் அது எக்ஸ்டென்ஷனோட சேவ் பண்ணி வச்சுக்கும். ஏன்னா அடுத்த தடவை அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணும்போது அது எந்த அப்ளிகேஷனில் ஓப்பன் பண்ணணும் அப்படின்றது கம்ப்யூட்டருக்கு ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த டாட் ஆர்டிஎஃப் அப்படின்னா அது வேர்ட் பேடில் ஓப்பன் பண்ணணும், அது எம்எஸ் வேர்ட்லேயும் ஓப்பன் ஆகும். டாட் டிஎக்ஸ்டி ஃபைல் நோட் பேடில் தான் ஓப்பன் ஆகணும் அப்படின்ற மாதிரியான ப்ரோக்ராம் ஏற்கனவே வந்து பண்ணி வச்சுருப்பாங்க. இமேஜ் ஃபைல், பிடிஎஃப் ஃபைல், அந்த மாதிரியான ஃபைல்ஸ் எல்லாமே தனித்தனியாக வெவ்வேறு ஃபார்மேட்டில் இருக்கும். இப்போ இது பிஎன்ஜி அப்படின்றது இமேஜ் ஃபைல், இது வந்து பிடிஎஃப் ஃபைல். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். என்னோட இன்னும் நிறைய வீடியோஸ்லாம் இருக்குது. எம்எஸ் வேர்டு இருக்குது, எக்ஸல் இருக்குது, அதுக்கப்புறமா டேலி இருக்குது. இது எல்லாமே நீங்கள் வந்து பார்த்து கற்றுக்கலாம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணுற ரொம்ப முக்கியமான ஷார்ட்கட் கீஸை பற்றி பார்க்க போகிறோம். இது எம்எஸ் வேர்டில் இருக்கலாம், பவர் பாயிண்டில் இருக்கலாம், எக்ஸலில் இருக்கலாம், நார்மலாக இருக்கிற அப்ளிகேஷன்ஸில் இருக்கலாம். எந்த அப்ளிகேஷன்ஸ் வேணாலும் இந்த மாதிரி ஷார்ட்கட் கீஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும். இந்த ஷார்ட்கட் கீஸ் தெரிஞ்சால் போதும், எல்லாமே நம்ம ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் காப்பி அதுக்கான ஷார்ட்கட் கீ வந்து Ctrl+C. கட்டுக்கு ஷார்ட்கட் கீ வந்து Ctrl+X. பேஸ்ட்டுக்கு வந்து Ctrl+V. இது மூணுமே வந்து எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணணும், எல்லா அப்ளிகேஷன்லையும் நம்ம யூஸ் பண்ணணும். காப்பி பண்ணுறது, கட் பண்ணுறது, பேஸ்ட் பண்ணுறது, இதெல்லாம் வந்து காமனாக யூஸ் பண்ணுற ஒரு ஆப்ஷன் தான். இந்த ஷார்ட்கட் கீஸ் வந்து எல்லா அப்ளிகேஷன்ஸ்லையும் எல்லா ஓஎஸ்லையும் வந்து ஒர்க் ஆகும். அடுத்தது செலக்ட் ஆல் அப்படின்றது நம்ம அங்கே டைப் பண்ணியிருக்க டெக்ஸ்ட்டாக இருக்கலாம், இமேஜாக இருக்கலாம், எல்லாத்தையும் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா Ctrl+A அப்படின்ற ப்ரெஸ். இதுவும் வந்து காமனாக யூஸ் பண்ணுற ஒரு ஷார்ட்கட் கீ தான். அப்புறம் நியூ ஃபைல் ஓப்பன் பண்ணுறதா இருக்கலாம், நியூ டாக்குமெண்ட், பெயிண்ட் ஓப்பன் பண்ணிட்டோம்னா அதில் நியூவாக ஒரு பெயிண்ட் பிளாங்க் டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் வந்து Ctrl+N அப்படின்னு கொடுத்தோம்னா நியூவாக ஒரு ஃபைல் பிளாங்க் டாக்குமெண்ட் வந்து ஓப்பன் ஆகும். அதே போல் ஓப்பன், ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சிருக்க ஃபைலை ஓப்பன் பண்ணுறதுக்கு ஓப்பன் அப்படின்ற ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணுவோம். அதுக்கான ஷார்ட்கட் கீ வந்து Ctrl+O. சேவ் பண்ணுறதுக்கு Ctrl+S. அப்புறம் க்ளோஸ் பண்ணுறதுக்கு, ஓப்பன் பண்ணி வச்சிருக்க அந்த ஃபைலை வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு Ctrl+W. கம்ப்ளீட்டாக எக்ஸிட் பண்ணுறது Ctrl+W கொடுத்தா, எக்ஸாம்பிள் இப்போ எம்எஸ் வேர்டு ஓப்பன் பண்ணி வச்சிருக்கோம்,
அதுல ஒரு டாக்குமெண்ட்டை நம்ம வந்து டைப் பண்ணி வச்சிருப்போம், சேவ் பண்ணியிருப்போம். இப்போ அந்த டாக்குமெண்ட்டை க்ளோஸ் பண்றோம், கண்ட்ரோல் W கொடுத்தோம் அப்படின்னா ஓப்பன் பண்ணி வச்சிருந்த டாக்குமெண்ட் க்ளோஸ் ஆகுமே தவிர எம்எஸ் ஆஃபீஸ் க்ளோஸ் ஆகாது. எம்எஸ் ஆஃபீஸ் ஓப்பன்லேயே தான் இருக்கு. இது எக்ஸிட் Alt F4 அப்படின்னு கொடுக்கும்பொழுது கம்ப்ளீட்டா அந்த எம்எஸ் ஆஃபீஸும் சேர்ந்து க்ளோஸ் ஆகும். இது வந்து அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கும் பொழுது Alt F4 கொடுத்தா அந்த அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகும். எல்லா அப்ளிகேஷனும் க்ளோஸ் பண்ணிட்டு விண்டோஸ் அப்படியே வச்சிருக்கோம், டெஸ்க்டாப் வச்சிருக்கோம் அப்படின்னும் பொழுது அப்ப அந்த இடத்துல Alt F4 கொடுத்தோம்னா ஷட் டவுன் ஆகும். இது வந்து காமனா யூஸ் பண்ற ஷார்ட்கட் கீ. எல்லா இடத்துலயும் நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த ஷார்ட்கட் கீ கூட நம்ம காமனா யூஸ் பண்றதுதான் பிரிண்ட். மோஸ்ட்லி எந்தெந்த அப்ளிகேஷன்லாம் நம்ம பிரிண்ட் பண்ணுவோமோ அதுல எல்லாமே வந்து ஷார்ட்கட் கீ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா Ctrl+P. இந்த ஷார்ட்கட் கீ கொடுத்தா பிரிண்ட் ஆயிடும். ஃபைண்ட் அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு வேர்ட்ஸையோ இல்ல ஒரு பேராகிராஃபை நம்ம சர்ச் பண்ண போறோம், தேட போறோம் அப்படின்னா இந்த ஃபைண்ட் அப்படின்ற ஆப்ஷன் மூலமா தான் நம்ம தேட முடியும். அது ஓபன் பண்றதுக்கு Ctrl+F கொடுத்தா போதும், ஃபைண்ட் அப்படின்ற ஆப்ஷன் ஓபன் ஆகும். அதே போல ஹெல்ப் அப்படின்றது மோஸ்ட்லி எல்லா அப்ளிகேஷன்லயும் சரி, எம்எஸ் வேர்டா இருக்கலாம், எக்ஸலா இருக்கலாம், எல்லாத்துலயும் வந்து ஹெல்ப் அப்படின்றதுக்கு ஷார்ட்கட் கீ வந்து F1. ஹெல்ப் மூலமா நம்ம ஏதாவது ஒரு சில ஆப்ஷன்ஸ் நம்மளுக்கு தெரியல, அதை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுல வந்து அவங்களே வந்து விளக்கமா கொடுத்துருப்பாங்க, அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது ரீநேம் அப்படின்றது ஒரு ஃபைலுக்கு ரீநேம் பண்றது. இந்த ரீநேம் பண்றதுக்கான ஷார்ட்கட் கீ வந்து F2. அடுத்து அன்டூ ரீடு வந்து மோஸ்ட்லி அப்ளிகேஷன்ஸ்ல வந்து யூஸ் பண்ணும். நிறைய அப்ளிகேஷன்ஸ்ல டெலிட் பண்ணிடுறோம், வேர்டை வந்து தெரியாம டெலிட் பண்ணிடுறோம், அது திருப்பி எடுத்துட்டு வர்றதுக்கு அன்டூ கொடுப்போம். ரீடு எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா அன்டூ பண்ணதை இப்போ அன்டூ எதுக்கு பண்றோம் அப்படின்னா ஒன்று டெலிட் ஆனதை திருப்பி எடுத்துட்டு வருது அன்டூ பார்த்துப்போம். ரீடு அப்படின்றது திருப்பி எடுத்துட்டு வந்ததை மறுபடியும் எடுத்துட்டு போகிறது, அது வந்து ரீடு அப்படின்னு சொல்லலாம். அன்டூ ரீடு பத்தி டீடைலா எம்எஸ் வேர்ட் வீடியோல இருக்கும், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது லெஃப்ட் அலைன்மெண்ட், ரைட் அலைன்மெண்ட், சென்டர் அலைன்மெண்ட், ஜஸ்டிஃபை அலைன்மெண்ட், இதெல்லாம் வந்து காமனா எல்லா டெக்ஸ்ட் எடிட்டர் சாஃப்ட்வேர்ல யூஸ் பண்ணுவாங்க. இது எம்எஸ் ஆஃபீஸ்ல மட்டும் இல்லை, ஓப்பன் ஆஃபீஸ்ன்னு சொல்லிட்டு வேற ஒரு அப்ளிகேஷன் பேக்கேஜ் இருக்கு, அதுல கூட யூஸ் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி எங்கெல்லாம் டெக்ஸ்ட் யூஸ் பண்ணி நம்ம ஒர்க் பண்றோமோ அந்த இடத்துல வந்து இந்த அலைன்மெண்ட் ஷார்ட்கட் கீஸ்லாம் ஒர்க் ஆகும். லெஃப்ட் அலைன்மெண்ட்டுக்கு Ctrl+L, ரைட் அலைன்மெண்ட்டுக்கு Ctrl+R, சென்டர் அலைன்மெண்ட்டுக்கு Ctrl+E, ஜஸ்டிஃபை அலைன்மெண்ட்டுக்கு Ctrl+J. அப்புறம் போல்ட், இட்டாலிக், அண்டர்லைன், இதெல்லாம் வந்து டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங் சொல்லுவாங்க. அந்த டெக்ஸ்ட்டை வந்து திக்னஸ் ஆக்குறதுக்கு, ஸ்லாண்டிங்கா எடுத்துட்டு வரதுக்கு, அண்டர்லைன் எடுத்துட்டு வரதுக்கு, இதெல்லாம் டெக்ஸ்ட் எடிட்டர் சாஃப்ட்வேர்ல எடுத்துட்டு வருவாங்க. போல்ட்டுக்கு வந்து Ctrl+P, இட்டாலிக் வந்து Ctrl+I, அண்டர்லைனுக்கு வந்து Ctrl+U. இந்த ஷார்ட்கட் கீஸ் தான் வந்து மோஸ்ட்லி காமனா யூஸ் பண்ற ஷார்ட்கட் கீஸ். உங்களுக்கு இந்த ஷார்ட்கட் கீஸ் தெரிஞ்சாவே போதும், கம்ப்யூட்டர்ல எல்லா அப்ளிகேஷனும் உங்களால ஹேண்டில் பண்ண முடியும். இது தவிர்த்து நிறைய அப்ளிகேஷன்ஸ்ல வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஷார்ட்கட் கீஸும் வச்சிருப்பாங்க. அந்த அப்ளிகேஷன்ஸ் நீங்க ஒர்க் பண்ணும்போது தெரிஞ்சுக்கலாம், அதுல வந்து வேற ஷார்ட்கட் கீஸ்லாம் இருக்கும். ஆனா இது வந்து காமனா யூஸ் பண்ற ஷார்ட்கட் கீஸ். இது தெரிஞ்சு வச்சுக்கிறது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நோட்டிஃபிகேஷன் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க.